அன்பான சகோதரர்களே, மட்டன் பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை கிராம்பெலாம் போட்டு ஃபஸ்ட் நம்ம தாளிச்சுக்கிறணும். அப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். ஸோ அந்த வெங்காயம் 2-3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஸோ சேனல் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் விட்டுருங்க. ஸோ வெங்காயம் ஆற வரைக்கும் நல்லா வதங்கிடும். ஸோ அந்த வெங்காயம் வந்து பிளாக் கலராக மாறணும். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் கேஸ் அடுப்புலையும் பண்ணலாம், இல்லைனா தனியாக இது மாதிரி சிங்கிள் அடுப்பில் பண்ணலாம். ஸோ தீ வந்து ரொம்ப மீடியமாகவும் லைட்டாக தான் விடணும். ஸோ நல்லா கொதிக்கணும் எண்ணெய், உங்களுக்கு தெரியும் இது பார்க்குறப்பே. இது வந்து மட்டன் பிரியாணி வீட்டில் சிம்பிளாக பண்ணுறோம், நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்ன தேவை, நீங்கள் வந்து அரிசியை பொறுத்தளவு தனியாக ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 50 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதை தனியாக வேக வச்சு வடிகட்டி ஊற்றினா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நல்லா அது அடிப்பிடிச்சிடக்கூடாது. ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ கிண்ட உங்களுக்கு அதோடைய இது தெரியும், நறுமணம் வரும். ஸோ அந்த பட்டை கிராம்பெலாம் போட்டிருக்கோம்ல, ஸோ நறுமணம் வரும். கறி வந்து நீங்கள் பொறுத்தளவு தனியாக வேக வச்சு எடுத்து ஆட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் நாங்களும் பண்ணியிருக்கோம். ஸோ கறி தனியாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேண்டியதில்லை. ஸோ இதுதான் மெயின், மசாலா அடிக்காதான் மெயின். ஸோ நல்லா போடுங்க. ஸோ மிளகாத்தூள் கொஞ்சம் அளவாக போட்டுக்கோங்க. ஸோ மசாலா நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நல்லா வதங்க, அந்த பிளாக் கலராக ஆகும் அந்த மசாலா, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ பிரியாணி மசாலா அப்படி உங்களுக்கு வாடை வரும். ஸோ அதுக்கடுத்ததாக நீங்கள் அரிசியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். குக்கிங் போய்கிட்டுருக்கு. இஞ்சி போடுங்க. இஞ்சி போட்டு நல்லா வதக்கிங்க. இஞ்சி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ இஞ்சி போட்டோடனே நல்லா வதக்கணும். ஸோ அந்த கருப்பாக வெங்காயம் தட்டி நல்லா வதக்கணும். பார்த்தா இஞ்சி போடணும். அடுத்ததாக என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளைப்பூடு அரைச்சி வச்சுக்கோங்க, நல்லா பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இது இஞ்சியை போட்டு நல்லா வதக்கிற பிறகு தான் அடுத்ததாக தான் வெள்ளைப்பூடு போடணும். ஸோ உடனே மிங்கிள் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சவுண்டெலாம் மீட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் அந்த சவுண்டு நாய்ஸ் நிறைய இருந்துச்சு, அதனால் மீட் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்பவும் ஆடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு வரல. இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்ச வெள்ளைப்பூடை ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா திரும்ப நல்லா வதக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு வதக்க உங்களுக்கு தெரியும், அதோடைய மசாலா வாடை உங்களுக்கு வரவளோ தெரியும். அந்த மசாலாவே கருப்பு கலரில் மாறிடும். பார்த்துட்டே இருங்க. ஸோ அடிப்பிடிக்க விடக்கூடாது. தீயை வந்து அந்த சிம்மில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும், அந்த கொதியை பார்க்குறப்ப தெரியும் தீ வந்து சிம்மில் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணுமோ அதை மாதிரி சட்டி வச்சுக்கோங்க. ஸோ தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு மசாலா அதை மட்டும் உங்களுக்கு காமிச்சது தான். ஸோ அது ஜஸ்ட்டு நாங்கள் பேஸ்ட்டாக வச்சு பண்ணிடுறோம், அதை உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா தக்காளி தான் போட போகிறோம். ஸோ நல்லா அந்த பேஸ்ட் ஆக்கிரட்டும். அதுக்கடுத்து தக்காளி ஆட் பண்ணணும். மல்லி புதினா போட்டுக்கோங்க. ஸோ மல்லி புதினா தக்காளி ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சும்மா போட்டு கிண்டிருக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் அது நல்லா வெந்தப்பூர் போட்டு கிண்டிக்கலாம். தயிர் ஊற்றுங்க. தயிர் ஊற்றினா தான் நல்ல டேஸ்ட்டு. ஸோ என்ன அளவோ அந்த தயிர் உங்களுக்கு தெரியும், சரிங்களா. தயிர் வந்து நல்லா கெட்டியாக ஊற்றுங்க. தரமான தயிரை ஊற்றினா உங்களுக்கு நல்லாயிருக்கும். தயிர் புளிச்சிடக்கூடாது, அதிகமாக புளிச்சாலும் உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. தயிர் போட்டுட்டு அப்படி வதக்கலாம். ஸோ புதினா மல்லி கருவேப்பிலையும் நல்லா அரிஞ்சு சின்னதாக வச்சு இங்கே போட்டு ஆட் பண்ணிவிட்டு போட்டால் நல்லாயிருக்கும். மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சேம் தான். மசாலா தனியாக அடிக்கணும், அரிசி தனியாக வேக வைக்கணும், கறி தனியாக வைக்கணும், கடைசியாக ஆட் பண்ணணும். உங்களுக்கு தேவையான கறி மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, உங்களுக்கு தெரியுது. தக்காளி உடையும் இல்லை. தக்காளி சின்னதாக நீ கட் பண்ணால் தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் சில பேர் பெருசாக போடுவாங்க, ஆஃப் காவாக போட்டுருவாங்க. ஸோ அதனால் தக்காளியாக தவிர தக்காளி சோறாயிரும். ஸோ மட்டன் பிரியாணி கிடைக்காது. ஸோ அதெல்லாம் சில மட்டன் பிரியாணி உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது. பிரியாணியை பொறுத்தவரை மசாலா அடிக்கிறது தான் நேக்கு. அந்த மசாலா நீங்கள் நேக்கு அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஈடாக எதுவும் வராது. ஸோ உங்கள் வீட்டிலேயே பிரியாணி சாப்பிடுவாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. கறி நல்லா வேக வச்சாச்சு. வேக வச்ச கறி வந்து உங்களுக்கு சாப்பிட்டாலே தெரியும் நான் வெந்தது. ஸோ அந்த கறி என்ன பண்ணுறீங்க, தூக்கி ஆட் பண்ணுறீங்க. ஸோ தண்ணி ஊற்றி கறியை வைக்கிற தண்ணியை வச்சு நம்ம இதில் ஆட் பண்ணலாம். அந்த கறி தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ அந்த கறியும் போடுங்க. ஸோ அப்படி விட்டுருங்க, தம்மில் விட்டுருங்க. அதாவது நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கும், எதுவும் பண்ண வேணாம். அடுத்ததாக நீங்கள் அரிசி போட்டிருப்பீங்களா, அந்த அரிசி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த அரிசியை தனியாக ஒரு சட்டியில் வேக வச்சு அந்த அரிசியை வந்து நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு தெரியும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கிண்டிக்கிடுவோம், அடி பிடிக்குது.
இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டால் உங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவாங்க, ஹோட்டலுக்குலாம் தேடி போக மாட்டாங்க. ஏன்னா அருமையான மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அரிசி வந்துக்கிட்டே இருக்குது, கொதி வந்துருச்சு, அந்த அரிசி தூக்கி ஆட் பண்ணியாச்சு. ஸோ பிரியாணி அரிசி நல்லா இப்போ நம்ம என்ன பண்ணோம், அரிசியை கொட்டிட்டு நம்ம கரண்டியை போட்டு டங்கில் கிண்டக்கூடாது. ஏன்னா அரிசி உடஞ்சிரும், அரிசி உடஞ்சா டேஸ்ட் வராது, பிரியாணி குழஞ்சிரும். லைட்டாக மேலுள்ளாப்பில் கிண்டணும், அதோடைய பேக்கை வச்சு கிண்டுறது பெட்ரு. ஸோ அதோடைய முழு வச்சு கிண்டக்கூடாது, பேக்கை வச்சு கிண்டுறது பெட்ரு. உங்களுக்கு தெரியுது நாங்கள் மெதுவாக தான் கிண்டுறோம். ஸோ அந்த மசாலா இருக்குது, போய்கிட்டே இருக்குது. ஸோ இது கொதி வரட்டும், நம்ம தம் கட்டிடுவோம், தம் கட்டி வச்சுருவோம். கொதி வந்து கொஞ்சம் 20 நிமிஷம் எடுத்த பிறகு பார்ப்போம். ஸோ வந்துருச்சு. ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த உள்ளே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம், அதனால தான் உங்களுக்கு தெரியுது. இப்போ அடிக்கிறப்ப நேக்காக தான் எடுக்கணும். ஸோ இப்போ டம்முன்னு அடித்தா அந்த கறியில் உடஞ்சிரும். நேக்காக கீழே கிண்டி விட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.